மேஷராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா, உங்களுடைய ராசிநாதன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கார். விரைய சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒன்றா ஆரோக்கியத்தினால சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கடன் சார்ந்த செலவுகளை, அதாவது கடன் அடைக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்து அந்த கடனை அடைப்பதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களின் போது சற்று கவனத்துடன் இருக்கணும். ஒன்றா பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும், இல்லாட்டி உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்கக்கிட்ட ரொம்ப வாயை கொடுக்காதீங்க, அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அப்படி இல்லை அப்படின்னா வெளியூர் போகும்பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக காரில், டூ வீலரில் போனீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் முதல் 15 நாட்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்தை கொடுப்பார். 5ஆம் இடத்திற்கு போனதற்கு பிறகு அந்த சங்கடங்கள் பெரிதாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, அதனால் கவலைப்பட வேண்டாம். பதவி சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கெட்டது சொன்னல, நல்லதையும் சொல்லணும்ல, அதனால் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அல்லது வேலை சம்பந்தமாக முயற்சி செய்பவர்களுக்கு வெளியூர் நிமித்தமான வேலையில் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்து கொண்டு 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால செல்வாக்கு, கௌரவம் போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1, 2ஆம் தேதி இரவு 11:52 வரை, அதன் பிறகு 5, 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் தேதி காலை 6:10 வரை, அதன் பிறகு 14ஆம் தேதி காலை 9 முதல் ஆரம்பித்து 15, 16, 18, 18ஆம் தேதி மதியம் 2:40 முதல் 19, 20, 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா மாலை 6:35 முதல், அதன் பிறகு 23, 24, 25, 26, 27, 28, 29, 30ஆம் தேதி காலை 8 மணி வரை, 7:53 வரை உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். எந்தெந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி இரவு 11:52 முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 11:23 வரை சந்திராஷ்டம நாட்கள். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ராத்திரி 11:53 52 ஆகஸ்ட் 5 காலை 11:23 வரை சந்திராஷ்டம நாட்கள். அதே மாதிரி மாத கடைசியிலும் சந்திராஷ்டமம் வருது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலை 7:53 முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை 7:55 வரைக்கும், 30, 31, செப்டம்பர் 1 இந்த 3 நாட்களும். ஸோ மாத ஆரம்பமும் சந்திராஷ்டமம், மாத முடிவும் சந்திராஷ்டமம். பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 3, 4 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாய் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதை தவிர்ப்பது நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் 3ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்காரு. 2 எதிரிகள், குருவும் சரி சுக்கிரனும் சரி 2 எதிரிகள், 2 பேரும் ஈக்குவல் பவர்ஃபுல். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி, அவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லும் கூட. ஏன்னா சஞ்சீவினி உயிரை திரும்ப பெறக்கூடிய சஞ்சீவினி மந்திரத்தை சிவனிடமிருந்து உபதேசம் பெற்றவர் சுக்கிர பகவான். குருவுக்கு அந்த பவர் கிடையாது. ஆனாலும் சுக்கிரன் வந்து உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவாரே தவிர உயிர் சேதமோ இல்லாட்டி அவமானத்தையோ ஏற்படுத்த மாட்டார். நண்பர்கள் விஷயத்தில் வீண் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் சில விஷயங்கள் நன்மைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நபர்களால் உதவிகள் கிடைத்து அந்த வழக்குகளில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். அவர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள்.
இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, வேலையில் இருக்கிறவாளுக்கும் சரி, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு குரு சாதகமாக இருப்பார். அதே சமயம் தந்தை வழி பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தந்தை வழி அத்தை, சித்தி, சித்தப்பாவோட ஒய்ஃபு, இந்த மாதிரி தந்தையுடைய அம்மா, பாட்டி, இவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகளுக்கு அவர்கள் பக்க பலமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு எப்படின்னா, வேலையில் இருக்கிறவாளுக்கு எப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல சனியின் பார்வையில். ஒன்றா ஆரோக்கியத்தினால வயிறு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம், அப்படி இல்லை அப்படின்னா கடன் தொல்லை ஜாஸ்தி இருக்கும். அல்லாட்டி உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நம்ம எதிர்த்து போட்டி போட்டால் தான், அதாவது நீங்கள் சத்திரிய இனம், அதாவது செவ்வாய் சத்திரியனுக்கு உந்த ஒரு இது கத்தி எடுத்து சண்டை போடக்கூடிய நபர். அதனால் நீங்கள் யார்கிட்ட எதிர்த்து பேசினா தான் மரியாதை நினைப்பீங்க. எதிர்த்து பேசுகிறதும் முக்கியம் இல்லை, சமயோஜிதமாக விலகி போகிறதும் புத்திசாலித்தனம். சாணக்கியனாகவும் இருக்கணும், சத்திரியனாகவும் இருக்கணும். இது சாணக்கியனாக இருக்கிறவங்களுக்கு சத்திரியனாக இருக்கணும், சத்திரியனாக இருக்கிறவனுக்கு சாணக்கியத்தனம் இருக்கணுங்கிறது தான் இதனுடைய தாத்பரியமே. எந்த இடத்துல இறங்கி போகணுமோ அந்த இடத்துல இறங்கி போகணும், எந்த இடத்துல எதிர்த்து நிற்கணுமோ அந்த இடத்துல எதிர்த்து நிற்கணும். நீங்கள் எப்போ பாரு எதிர்த்து நின்றுட்டே இருக்கீங்க, அதான் பிரச்சனையே. எந்த இடத்துல விட்டு கொடுத்து விலகி வளைஞ்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு அது ஒரு பாடமாக நான் சொல்கிறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அரசு ரீதியாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்பட்டாலும், வெளியூரில் வேலையில் இருக்கிறவங்க, அதாவது டிஃபென்ஸில் இருக்கிறவங்க, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் உடல் ரீதியாக சோர்வுகளை சந்திக்கிறதுக்கும் எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ஆபரேஷன் சிந்தூர் மீண்டும் தலை தூக்குவதற்கு, மீண்டும் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு முக்கிய பங்காற்றக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் ஒன்றா மேஷராசியாக இருப்பாங்க, இல்லாட்டி விருச்சிக ராசியாக இருப்பாங்க. அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க உங்களுடைய வேலை சம்பந்தமான கடன் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. சார் நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன், வியாபார வளர்ச்சி இருந்தாலும் அதுவும் குறிப்பாக சூரியன் 5ஆம் இடத்திற்கு போகும்பொழுது அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் வாயால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஏதாவது ஒன்று கெடுதல்னா அதுக்கு வெளியால் கிடையாது, நீங்கள் தான் காரணம். ஸோ உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணி எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பாதி சக்ஸஸ் உங்களுக்கு வந்துடும். லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு மாதம் முழுவதும் அனுகூலத்தை தருகிறார். அதுவும் குரு பார்வையில். குரு சண்டால யோகம், ராஜ யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வருது, உங்களுடைய வியாபாரத்துலேருந்து நீங்கள் அந்த வியாபாரத்தை விட்டு வெளியில் வந்திருப்பீங்க பார்ட்னர்ஷிப்லேருந்து, அந்த பார்ட்னர் நல்லவனாக கொண்டு வந்து இந்தாப்பா நீ வச்சுக்கோன்னு பணத்தை கொடுக்கறது, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன் இந்த மாதம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் சுகங்கள் அதிகரிக்கும். எதிரி வீட்டில் தான் இருக்கார், தன்னுடைய தந்தையான சந்திரனுடைய வீட்டில் இருக்கார். எதிரி வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மேஷ ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். அம்பாளுக்குண்டான லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி, அதுக்கப்புறம் துர்கா சப்தஸ்லோகி, இந்த மந்திரங்களை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். முடிஞ்சதுன்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் சேர்த்து சொல்லுங்க. வருமானத்திற்கு குறைவு இருக்காது, செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. செலவை சமாளிக்கிறதுக்கு வருமானத்தை அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு வாரி வழங்கட்டும். ரிஷபராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் ராகு, 11ல் சனி, 2ஆம் இடத்துல குரு. உங்களுக்கு என்னங்க வேணும்? உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய மாதம் இது. நீங்கள் ஆசைப்பட்டது மட்டும் இல்லை, நினைக்காத விஷயத்தை கூட நடத்தி காட்டக்கூடிய மாதமாக இருக்கும். மாதம் முழுவதும் குரு உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில், கடன் உதவிகளை தரக்கூடிய வகையில், கடனை அடைக்கக்கூடிய வகையில், எதிரிகளை வெல்லக்கூடிய வகையில் நன்மைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. 5ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் இந்த மாதம் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 30ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதாவது எப்படின்னா
கடகத்தில் இருக்கார் 3ஆம் இடத்துல, அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் சுகஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் 3ஆம் இடத்துல எதிரி வீட்டில் இருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் 2ஆம் வீட்டு அதிபதி, அவர் பாதகாதிபதி. 5ஆம் வீட்டு அதிபதி யோகாதிபதி. அவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறது 50% நல்லதையும் கொடுப்பாரு, 50% சங்கடத்தையும் கொடுப்பாரு. வார்த்தையால் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் இந்த மாதம் முழுவதும் குரு சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் 2ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை 20ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுவும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஸோ மாதம் முழுவதும் ராகு, சனி, குரு, சுக்கிரன் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சூரியன் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு விதமான சலனம் இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு மனசில் எதையோ விட்டுட்டோமே, ஏதோ ஒரு விட்டு கொடுத்த மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு இழந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. எதுவுமே கிடையாது. நீங்களாக சில கற்பனையில் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு போகும்போது, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகும்பொழுது தொழில் சிறக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடும். உத்தியோக ரீதியாக மதிப்பு மரியாதை உயரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் குரு சாதகமாக செயல்படுவார், சுக்கிரன் சாதகமாக செயல்படுவார். 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு பதவியை கொடுக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5ஆம் தேதி காலை 11 மணி வரை. அதன் பிறகு 7ஆம் தேதி காலை இரவு 8 மணி முதல் ஆரம்பித்து 8 மணி 11 நிமிஷத்துக்கு மேலே ஆரம்பித்து 8, 9, 10, 11, 12, 13, 14ஆம் தேதி 14ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 16ஆம் தேதி காலை 11 மணி முதல் ஆரம்பித்து 17, 18ஆம் தேதி 18ஆம் தேதி மதியம் 2 மணி வரை. அதன் பிறகு 20ஆம் தேதி அன்னைக்கு மாலை 6 மணி முதல் ஆரம்பித்து 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை தரும். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல மரியாதை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸோ விச் மீன்ஸ் தட் இழந்த மரியாதையை பெரும் மாதமாக இருக்கும். உங்களை அவமானப்படுத்தினவங்களே உங்களை மரியாதைப்படுத்தி பேசி 10 பேர் இருக்க இந்த மாதிரி ஒரு ஆளை நான் தப்பு பண்ணி பேசிட்டேன்னு சொல்ல அவங்கள ஒத்துக்க வைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வாக்குச்சாதுரியம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு லாட்ரியில் வரலாம், புதையலில் வரலாம், என்ன உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வரலாம். எப்படி உங்களுக்கு பணம் கொட்டணும். ஆனால் இந்த பணம் கொட்டுறது எப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும். லாட்ரியில் வரணுன்னா நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கணும். புதையலில் வரணுன்னா நீங்கள் இடத்த வாங்கி வச்சுருக்கணும். வேறு ஒருத்தனோட இடத்துல போய் நீங்கள் நோண்டக்கூடாது. அந்த இடத்த நோண்டி அது புதையல் வந்துன்னா அது உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உங்களுடைய சொந்த இடம் வாங்கியிருக்கணும். அந்த சொந்த இடம் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கணும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கும்போது சந்திராஷ்டம நாட்கள்னு ஒன்று இருக்குல்ல, அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5 காலை 11 மணி 23 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 8 மணி 11 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார், குரு பார்வையில் சுக்கிரன் பார்வையில் சந்திரன் இருக்கார். மனசு அலப்பாயும். அன்னைக்கு எதையாவது பண்ணணும், யாரையாவது வாயப்படுங்கணும், எதையாவது புது விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி எதையாவது பண்ண போக தேவையில்லாத அபவாத பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க, எதையாவது குறுக்குத்தனமாக விளையாட்டுத்தனமாக பண்ண போக அதுதான் பிரச்சனை பண்ணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். குறிப்பாக இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால, 7ஆம் வீட்டு அதிபதி சனி பார்வையில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அடிபடுறது, நெருப்பு காயம் படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் பெருசாக நெகட்டிவ் பலன் கிடையாது. ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நல்ல விஷயமாக சொல்கிறேனே. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும், குடும்பம் அமையும்,
பிரிந்த குடும்பம் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சண்டை போட்டுட்டு நான் டைவர்ஸ் பண்ணுறேன்ட்டு உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ வெளியில் போயிட்டாங்க, அவங்க சேருவாங்களான்னு கேட்டால் இல்லை. வேலை விஷயமாக 2 பேர், ஹஸ்பண்ட் ஒரு ஊரில், ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் இருக்கார், ஒய்ஃப் வந்து பெங்களூர்லேயோ இல்லை பூனேலேயோ இருக்காங்கன்னா இந்த மாதம் வேலை நிமித்தமாக வேலையில் மாற்றல் ஏற்பட்டு குடும்பம் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க ஹாஸ்டலில் படிப்பாங்க, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் நீங்களும் உங்கள் மனைவியும் தனியாக பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளை ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இனிமேல் வீட்டில் வச்சு படிக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் குடும்பம் சேருமே தவிர டைவர்ஸ் காரணமாக பிரிஞ்சு போனவங்க சேருவாங்களான்னு கேட்டால் இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சனி பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் வளர்ச்சியை சந்தித்தாலும் அதில் ஒரு படபடப்பும் பதட்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். சில சமயம் எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை வரும், ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு கொடுத்துருவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பம் வளர்ப்பிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு மேன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்கள் குழந்தைங்க இத்தனை நாளாக படிக்கலை, இத்தனை நாளாக படிக்கவே இல்லை, வேலைக்கு போகலை, சோம்பேறியாக இருக்கான் இப்படின்னு உங்கள் பையனை திட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் பையன் செயல்படுற ஃபாஸ்ட்னஸை பார்த்துட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவாங்க. என் பையனா இவன், ஆச்சரியமாக இருக்குது, என் பையன் வேலைக்கே போக மாட்டான்னு நினச்சேன், சோம்பேறியாக இருப்பான், தூங்கிட்டு இருப்பான்னு நினச்சேன், இன்றைக்கி பாருங்கள் சுறுசுறுப்பாக காத்தால் 5 மணிக்குள்ள எழுந்திரிச்சு வேலைக்கு ஓடுறான்ட்டு பெருமிதம் கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும். குழந்தைகளால் பெருமிதம், கணவன் மனைவியில் உறவுக்குள் பிரிவு இருந்ததுன்னா அந்த பிரிவு சேரும். அதாவது வெளியூரில் இருந்தவங்க சேருவாங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று அரசாங்க ரீதியாக தடுமாற்றத்தை சந்தித்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் ஃபாரினுக்கு போகணும், ஃபாரினுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா சாதகமான நேரம் இது. ஸோ வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. சார் அதுக்கு நாங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா? ஏதாவது பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாமே சார்? உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு, உத்தியோக ரீதியாக இடமாறுதல், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாளை வணங்க வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் படுத்துன்னு இருக்கிற அந்த அனந்த சேனமாக இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குங்கள். நெம்பெருமாளின் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பொதுவாக ரிஷபராசிக்கு ஸ்ரீரங்கமும் சரி திருப்பதியும் சரி அமோக பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் பெருமாள் வழிபாடு முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு துளசி மாலை அல்லது தாமரைப்பூ மாலை சாற்றி வழிபடுங்கள். பணப்பற்றாக்குறை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை அமைந்திடும். மிதுன ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு சூரியன் சேர்க்கை, 2ஆம் இடத்துல புதன், இதில் குரு சுக்கிரன் சேர்க்கை, 2ஆம் இடத்துல புதன் சூரியன், புதாதித்ய யோகம். புதன் மாதம் முழுவதும் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் சுயமுயற்சி வெற்றியை தரும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். 3ஆம் இடத்துக்கு சூரியன் 16ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் தடுமாற்றம் இருக்கும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கெடுதலும் கிடையாது. தசமஸ்தானத்தில் சனி இருக்காரே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் தசமஸ்தானத்தில் சனி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு இடமாற்றத்தையோ அல்லது வெளிநாட்டு பிரயாணத்தையோ ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். இதில் செவ்வாய் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் சனி செவ்வாய் உங்கள் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வைப்பார். உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான தேதிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் தேதி இரவு 8 மணி வரை, அதன் பிறகு 10, 11, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி காலை 11 மணி வரை, அதன் பிறகு 18ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் ஆரம்பித்து 19, 20, 20ஆம் தேதி மாலை 6 மணி வரை, அதன் பிறகு 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் தொட்டது துளங்கும் நாட்களாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு மனசையும் வார்த்தையும் குழப்பக்கூடிய நாட்கள். ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 8 மணி 11 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி விடியற்கால 2 மணி 11 நிமிடம் வரை
சந்திராஷ்டம நாட்கள், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. இதில் இந்த 7, 8, 9, 10 ஆகிய நாட்களில் புதன் சூரியனின் நேர்பார்வையில் சந்திரன் வராரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வார்த்தை குழப்பம் ஏற்பட்டாலும் தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய நிதானத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். ஆனால் கூட ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸ் கிட்ட அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் தாயாருடைய செயல்பாடுகளை விமர்சித்து உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தமான உபாதைகள் அதிகரிக்கும் மாதமாக இந்த மிதுன ராசிக்கு இருக்கிறதுனால வேளைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க. சாப்பாடை ஸ்கிப் பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும். நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். வீட்டு ஓனர் என்ன சொல்லுவார், நீங்கள் வீட்டை காலி பண்ணியிருக்கம்பாங்க. ஆனால் உங்களுக்கு வீடு கிடச்சிருக்கும். ஆனால் அந்த வீட்டில் யாராவது குடியிருக்கிறவங்க காலி பண்ண மாட்டாங்க. சரி, சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னா சொந்த வீடு லோன் சேங்ஷன் ஆகும். ஆனால் உங்களுக்கு பணத்தை புரட்ட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குது. சூரியன் புதன் சேர்க்கை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய அறிவுபூர்வமான பேச்சுவார்த்தைகள் மரியாதையை பெற்றுத்தரும். அதில் குறைபாடே கிடையாது. உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஆனால் தேவையில்லாத சில விஷயத்தில் வாயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சந்திராஷ்டம நாட்களில். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வருமானத்தில் குறை இருக்காது. உங்கள் குடும்ப எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கடல் கடந்து போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க தாராளமாக இப்போ போய் படிக்கிறதுக்கு உண்டான அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட், எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தொழில் சிறக்கும். ஆனால் உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிற மாதிரி அதிக அலைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சிறு தடுமாற்றம் ஏற்படும். அதாவது லீகலாக எல்லாமே செட்டில் ஆகிடும். ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்கும். சுற்றி இருக்கிறவங்க கிட்ட எரிஞ்சு விழுந்து சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சண்டை போடுறதை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. அதே சமயம் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர், வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகளை நேருக்கு நேராக மோதி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சில சமயம் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் ஏற்பட்டாலும் உள்ளூரில் உங்களுக்கு சில தடங்கல்கள், எதிரிகளுடைய தொல்லை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சுய தொழில் அதிபர்களுக்கும் சரி, நீங்கள் வெளியூருக்கு போயிட்டு வேலை பண்ணினாலோ வெளிநாட்டுக்கு போயிட்டு பிஸ்னஸ் பண்ணாலோ உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. நீங்கள் பிறந்த ஊர்லேயே சொந்த ஊர்லேயே பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருது. அது எப்போ அப்படின்னா இந்த அக்டோபருக்குள்ளே வந்தால் உண்டு, இல்லாட்டி டிசம்பருக்கு மேலே மார்ச்சுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக தென்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இதில் சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனியின் பாதிப்பு இருக்கிறதுனால சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதோ, சிலர் திடீர்னு பேப்பர் போடுறேன், எனக்கு வேலையே வேண்டாம், எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் போடுறதுலாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் குடும்பத்தாரின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை தருவார்கள். அதே சமயம் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக ஆன்மீக நாட்டம் அதிகரித்து சில ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்புகள் வரும். அது எப்போ அப்படின்னு கேட்டால் சூரியன் 3ஆம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியானதற்கு பிறகு மாத பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் ஜாஸ்தி ஆகும். நான் இந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலுக்கு போகலாமா, குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமா,
இதெல்லாம் யோசிப்பீங்க. ஜோசியர்களை சந்தித்து எந்த கோயிலுக்கு போகலான்ட்டு. கோயிலுக்கு போகிறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க, உங்கள் மனசை தயார்படுத்திக்கணும். எதையும் தாங்கும் இதயமாக இருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் நீங்கள் சில முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய வேலை அல்லது உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மியூசிக்கில் இருக்கீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறீங்க, கதை கவிதை எழுதக்கூடிய ஆள், ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, கிரிக்கெட்டில் டென்னிஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு மாத பிற்பகுதி சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். ஸோ இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும், தொழில் வேலையில் எந்த விதமான பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சனி நேர் பார்வையாக பார்த்துக்கிறாங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு கேட்டால் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். மனசை அமைதிப்படுத்தணும். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனசை அமைதிப்படுத்திட்டு பதட்டத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டீங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸையும் அன்வான்ட் எதிர்ப்பையும் வலுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க. யாருக்கிட்ட எதிர்ப்பு தெரிவித்தாலும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். அதனால் சிவ வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமையிலோ அந்த நாளில் போயிட்டு சிவ வழிபாடு பண்ணுங்கள். சிவ அஷ்டோத்திரம், சிவபுராணம், ஸ்ரீருத்ரம் ஆகிய மந்திரங்களை பாராயணம் செய்து வாருங்கள். உங்கள் மனசும் உடலும் அமைதி பெறும். கடக ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை. இந்த சூரியன் புதன் ராசியில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் நேர்மையாக பேசுவீங்க, அறிவுபூர்வமாக பேசுவீங்க. அது எல்லாருக்கும் ஒத்து வராதுங்க. அதனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்றைக்கி சூரிய பயிற்சி நடந்ததுக்கப்புறம், ஆவணி மாத பிறப்புக்கு அப்புறம் நீங்கள் எப்படி பேசினாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். மாதம் முழுவதும் புதன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால வீண் செலவுகளை ஏற்படுத்துவார். அதே சமயம் குருவும் உங்களுக்கு சுப செலவாக ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். சில ரகசிய ஆசைகளை தேர்வு செய்து அதை நடத்தி கொள்வதற்குண்டான யோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்கர கதியில் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த வழக்குகள், ஏதாவது இந்த டைவர்ஸ் கேஸு, கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை பங்காளி சண்டை, இதெல்லாம் கேஸ் நடந்துட்டு இருந்துன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு நீங்கள் புது விதமாக ஏதாவது யோசித்து செயல்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் அட்வைஸ் கேட்டு நடத்துக்கிறது நல்லது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 14, 15, 16, 17, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இருந்தாலுமே எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டப்படாமல், அவசரப்படாமல் செயல்படணும். நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னா பதறின காரியம் சிதறும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு, எல்லா ஹியரிங்கும் முடிஞ்சிருச்சு, கோர்ட்டு ஜட்ஜு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு தரப்போகிறாருன்னா, ஆனால் அது ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த கோர்ட்டு அந்த தீர்ப்பை தள்ளி வைப்பாங்க. இட் வில் பி வித்ஹெல்ட் ஃபார் அ டெம்பரவரி பீரியட். அதை பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரும். இல்லை இந்த க்ஷணம் போயிட்டு நான் ஏதாவது பண்ணுவேன், யார்கிட்டையாவது நான் கேட்பேன், ஜட்ஜே போய் பார்க்குறேன் அப்படின்னா போனீங்கன்னா தேவையில்லாமல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி விடியற்கால 2 மணி 11 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலை 6 மணி 10 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்த சந்திரன் உங்களை நிறையா பொய் சொல்ல வைப்பார். அதாவது கற்பனையை சொல்ல வைப்பார். கற்பனை சக்தி அதிகரிக்கும். கற்பனா சக்தியின் காரணமாக நீங்கள் அதிகமான பொய்களை சொல்லி உங்கள் எதிரிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவீர்கள். ஸோ எதிரிகள் உங்கள் பேரில் வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்திராஷ்டம நாட்களில் ரொம்ப கவனமாக பேசணும், நிதானத்தோடு பேசுகிறது நல்லது. 2ஆம் இடத்துல கேது இருக்கார். இந்த 2ஆம் இடத்து கேது குடும்பத்தில் உங்களுடைய
ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்துவார். குறிப்பாக குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்துவாங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னா, குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறேன், நான் குடும்பத்தில் யார் கூடயும் பேச மாட்டேன், குடும்ப செயல்பாடுகளில் நான் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது இந்த சமயத்தில் மனசில் எப்பெல்லாம் எரிச்சல் தன்மை இருக்கோ, ஒரு சோர்வு இருக்கோ, அந்த சமயத்துக்குன்னா குலதெய்வம் கோயிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற சூரியன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு. இந்த ஆகஸ்ட் 16க்கு மேலே உங்களுடைய வாக்கு சாதுரியம், வாக்கு வன்மையின் காரணமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலை அமைந்து கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு தவறான கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்களெல்லாம் நீங்கள் ஒரு கை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் கடந்த இந்த குரு பயிற்சியிலேருந்து மே மாதத்துலேருந்து நல்லது வரும்ன்ட்டு இழுத்துன்னு இருக்குது. ஆனால் எங்களுக்கு செலவு தான் வந்துட்டுருக்கு சார் அப்படின்னா, ஏன்னா குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால விரயத்தை அதிகப்படுத்துவார், சுப விரயத்தை ஏற்படுத்துவார். உங்கள் வீட்டில் ஒரு வயசுக்கு வரக்கூடிய பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு, பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே ஏன்னா இந்த மாதம் 2ஆம் இடத்திற்கு சூரியன் போகிறார் 16ஆம் தேதிக்கு மேலே. குடும்பத்தில் சுப நிகழ்வுகளால் உறவினர்களின் வருகையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிரிகளின் தாக்கம் அதிகரித்தாலும் வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளை அடக்கி ஆளும் சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 3ஆம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கார். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலை, வீட்டில் அது ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் அவங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு போயிட்டு 2 பேர்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. அவங்க சண்டை போட்டு ஓரளவுக்கு சமாதானம் ஆகிற நேரத்தில் போயிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணமே தவிர, ஆரம்பத்தில் நீ பேசாமருன்னு சொன்னீங்கன்னா 2 பேருமே உங்கள் மேலே பாய்வாங்க. தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு இடமாறுதல் ஏற்படுறதுக்கோ, அலுவல் ரீதியாக உங்கள் மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை வாய்ப்பில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் சனி. அதனால் வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை போனால் கவலைப்படாதீங்க. ஒரு மாதம் கஷ்டப்பட்டாலும் திருப்பி வேலை கிடச்சிடும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆனால் நீங்கள் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா எப்பேற்பட்ட வழக்கிலும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடலாம். அந்த வெற்றி வாகை சூடணுன்னா உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுவும் மாத பிற்பகுதியில் சூரியன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது உங்கள் வார்த்தைகளில் உஷ்ணம் தெரிக்கும். நெருப்பை கக்கி பேசுகிற மாதிரி இருக்கும். நெருப்பை கக்குவீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா உங்கள் பேரில் ஒரு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயம் ஏற்பட்டால் பரவாயில்ல, வன்மம் வராமல் பார்த்துக்கோங்க. எதிரிகளுக்கு நீங்கள் வன்மத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. படிக்கின்ற குழந்தைகள், படிப்பு சம்பந்தமாக முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த மாதம் கடல் கடந்து படிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கடல் கடந்து ஃபாரின் போகிறதுக்கு, ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி 3ல் சனியின் பார்வையில் இருக்கார். பிரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார் 20ஆம் தேதி வரைக்கும். ஸோ 20ஆம் தேதிக்குள்ளே ஃபாரின் போகிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதம். ஸோ குழந்தை பாக்கியம் இந்த மாதம் பெருசாக சக்ஸஸ் கிடைக்காது. அதனால் இளம் தம்பதிகள் முயற்சி செய்தாலும் எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. ஏமாற்றம் தான் மிஞ்சக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த கடக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகள் விஷயத்தில் உங்களுடைய பதவி உயர்வை தடுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் டைரெக்டாக கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் சொன்னவன் இன்னுமே சொல்லலப்பா, மேனேஜ்மெண்ட்டில் டிசைட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இந்த ஆள் தான் உள்ளே கோத்து விட்டுருப்பான். நீங்கள் கேட்டு பிரயோஜனம் இல்லை, பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நல்ல நேரம் வந்ததுன்னா உங்களுக்கு தானாக இடமாற்றம் ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும், எதிரிகள் அடங்கி போவார்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த கடகராசிக்குள்ளே சுக்கிரன் வராரு 20ஆம் தேதிக்கு மேலே. அதனால் இளம் வயது ஆண் பெண்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுவீர்கள். இன்னும் சொல்லப்போனால் லவ் அஃபேரில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு உண்டான நேரம் 20ஆம் தேதிக்கு மேலே வருது. நீங்கள் யார் ஆசைப்பட்டீங்களோ அவங்களே வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுடைய காதல் விஷயத்தில் நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டாம், அவங்க வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவர்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க சோம்பேறியா, வேலைக்கு போகக்கூடிய நபரா,
உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா, குடும்பத்தை பிரிக்காதவங்களா இருப்பாங்களான்ட்டு இவ்வளவு பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. அவங்க குடும்பத்தை பற்றியும் விசாரிக்கிறது நல்லது. ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா வாழ்க்கை நிம்மதி இருக்காது. இது ஒரு திருமணம் அப்படிங்கிறது 2 குடும்பங்களின் சங்கமம். அதனால் 2 குடும்பமும் ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். நான் லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் ஓடி போகிறோம், அது வாழ்க்கை கிடையாது. ஓடி போனால் அந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி போனீங்கன்னா நடு ரோட்டில் நிற்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா உறவுகள் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்கணும். ஆனால் இப்போ உங்கள் உறவுகளால் உங்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அது நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த சுவாதி நட்சத்திரம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, இந்த சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நரசிம்மருக்கு திருமஞ்சன அபிஷேகம் பண்ணுங்கள். அன்னைக்கு சாயந்தரம் பிரதோஷத்துக்கு அன்னைக்கு சாயந்தரம் இந்த நரசிம்மருக்கு பானக நிவேதனம் செஞ்சு அதை மக்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதை பார்த்து சந்தோஷப்படணும். எல்லாத்தையும் நானே குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சந்தோஷம் கிடையாது, சங்கடம். அதனால் நரசிம்மர் வழிபாடு மட்டுமே உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான ஒரு தடுப்பாக இருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவி செய்வார் நரசிம்மர். சிம்மராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார் ஆகஸ்ட் 15 வரைக்கும். அதனால் உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் தடங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில், இதில் சூரியன் மட்டும் கிடையாதுங்க, மாதம் முழுவதும் சனி உங்களுக்கு தடையை ஏற்படுத்திட்டு இருக்காரு. வார்த்தைகளில் தடையை ஏற்படுத்துகிறாரு, உங்களுடைய வளர்ச்சியில் தடையை ஏற்படுத்துகிறாரு, உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை, பூர்வ புண்ணிய ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடிய வகையில் சனி செயல்படுறாரு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் சூரியனும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை. ஆனால் யார் சாதகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் குரு 2 பேருமே சாதகமாக இருக்காங்க. இவருக்கு எடுத்தார்னா அவர் நல்லது பண்ணுவார், அவருக்கு எடுத்தார்னா இவர் நல்லது பண்ணுவார். ஸோ குரு சுக்கிரன் சாதகமாக இருக்காங்க. ஆனால் சுக்கிரன் 20ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு தூக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 20ஆம் தேதிக்கு மேலே. புதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு ராசிக்குள்ளே வராரு. புதன் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துகிறாரு. ஆக்சுவலாக நீங்கள் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்கள். 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1 வார்த்தை பேசுனீங்கன்னா உங்களுக்கு லாபம். இந்த சக்தின்ட்டு ஒரு படம் வந்தது, அந்த படத்தில் வரக்கூடிய டைலாக் 5 நிமிஷத்தில் பேச வேண்டிய வார்த்தையை நான் 3 நிமிஷத்துலேயே பேசிட்டேன், அதுதான் என்னோடய லாபம், அந்த 2 நிமிஷம் தான் என்னோடய லாபம்ன்ட்டு அந்த ஹீரோ சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சி பேசுகிறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு அதனால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தினுடைய சூக்ஷ்ம பலனை இவ்வளோ தான். இதுக்கு மேலே டீட்டெயில்டாக இனிமேல் தான் சொல்ல போகிறேன். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 12, 13 உங்களுக்கு சுமார் பலன்கள் தான். 14ஆம் தேதிக்கு மேலே மறுபடியும் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஆரம்பிக்கும். 15, 16, 17, 18, 19, 20, 24, 25, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா, ஆனால் அந்த சங்கடத்தில் கூட ஒரு நல்லதும் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற சந்திரன் வார்த்தை விரயத்தை கண்ட்ரோல் பண்ணினா அது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் இது வேணுமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. வார்த்தை விரயத்தை பண்ணுவீங்களா இல்லை லாபத்தை ஏற்படுத்திக்கணுமா அப்படின்னா லாபத்தை ஏற்படுத்தணும்னு வார்த்தையை குறைங்க. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி காலை 6 மணி 10 நிமிடத்துலேருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலை 9 மணி 6 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களையும் நான் சொல்லியிருப்பேன். சாதகமான நாட்களில் 12, 13, 14ன்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டால்னா உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கார். அதனால் குரு உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதுக்கு காரணம் என்னென்னா வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணணும். 10 வார்த்தை பேசல 100 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1 வார்த்தை பேசினா உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குழந்தைகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்துவார்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மாத முற்பகுதி செலவுகளை கொடுத்தாலும் மாத பிற்பகுதி மனோ தைரியத்தை கொடுக்கும்.
ஏன்னா ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ளே வந்துடுறாரு. ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சூரியன் மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது நெருப்பாக கக்குறீங்க, பாம்பு போட்டுகிட்டே இருக்கீங்க, வாயால் ஏதாவது ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டுகிட்டே இருக்கீங்க. இதனால் நீங்கள் பேசுகிறது எதிர்ப்புகளை வலுக்க செய்யுமே தவிர எதிர்ப்புகளை வலுவிழக்க செய்யாது. அதனால் கவனமாக பேசுங்க. குடும்பத்தில் எதிரிகளின் தொல்லையை அடக்கி ஆளும் ஆற்றல் ஏற்படுத்துகின்ற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். அதுவும் மாத பிற்பகுதியில் உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்தா நடுங்குவாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஆக்ரோஷம் இருக்கும். உங்ககிட்ட தப்பு இருந்தாலுமே நீங்கள் ஆக்ரோஷமாக இருப்பீங்க. தப்பு இல்லைன்னா கேட்கவா வேணும், வச்சு செய்ய மாட்டீங்க. ஏன்னா தலைமை பண்பு உள்ள ராசி இந்த சிம்ம ராசி. உங்களுடைய குடும்பத்தில் தவறுகள் இருந்ததுன்னா சவுக்கெடுத்து அடிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் எதிரிகள் அரண்டு ஓடக்கூடிய மாதமாக இருக்கும். அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு மாத பிற்பகுதி காரணமாக இருக்கும். சுக்கிரன் 20ஆம் தேதி உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது, இந்த சுக்கிரன் 20ஆம் தேதி விரயஸ்தானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய மனிதர்களால் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், சிங்கிங், பாட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, பெயிண்டிங், அந்த மாதிரி அடிஷ்னல் விளையாட்டெல்லாம் இருக்கிற விளையாட்டு சம்மந்தமான தொழில், எதெல்லாம் அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோ அதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த சிம்மராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு வரும்போது ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றிக்காக நீங்கள் சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக இளைய சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய எழுச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதுவும் குறிப்பாக நீங்கள் பெண்கள் சார்ந்த வியாபாரம், நகைகள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் நகைக்கடை, இமிட்டேஷன் ஜுவல்லரி, இந்த லக்கி ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க, லேடிஸ் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கி விற்கிறவங்க, இதெல்லாம் இந்த ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுடன் நட்பில் இருந்த இல்லை உறவில் இருந்த சில நபர்களின் குறுக்கீடு உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பட்டும் படாமலும் கண்டும் காணாமலும் இருப்பது நல்லது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் சில பேர்த்துக்கு ஒத்து வரும், சில பேர்த்துக்கு ஒத்து வராது. உங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவீங்க. அதனால் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த சிம்மராசியில் பிறந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய அந்த பார்ட்னரை விட்டு விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. அதுவும் சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற 15ஆம் தேதிக்குள்ளார. ஸோ இதனால் உங்களுக்கு சில விஷயங்கள் செலவுகளை கொடுக்கும், சில விஷயங்கள் இழப்புகளை ஏற்படுத்தும், சில விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். உங்கள் சுய கௌரவத்தை, உங்களுடைய சுயத்தை மீண்டும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்க என்ன பொய் சொல்கிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், எல்லா விதமான சங்கடமும் இருக்குது. அஷ்டம சனி, அதுவும் வக்கரகதியில், ஒரு அஷ்டம சனியே கெடுதல், இதில் வக்கரகதியில் வேறு இருக்கார். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, துர்கா சப்தஸ்லோக்கியும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு துணை இருக்கும். துர்கா சப்தஸ்லோக்கிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அல்லது நீங்கள் பிறந்த கிழமையில் துர்கா சப்தஸ்லோக்கியை பாராயணம் செய்து வாருங்கள். எதிரிகள் தொல்லை விலகும், அவமானங்களை அடித்து நொறுக்கும் ஆற்றல் ஏற்படும். கன்னி ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். பொதுவாக 11ஆம் இடம், 3ஆம் இடம், 6ஆம் இடம், இந்த 3 இடங்களில்
எந்த கிரகங்கள் வந்தாலும், சுப கிரகங்கள் பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்தாலும் சரி, இல்லை பூர்ண அசுபர்னு சொல்லக்கூடிய சனி பகவானே வந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி யோகாதிபதி, 5ஆம் வீட்டதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, சுக்கிரன் யோகாதிபதி, தசமஸ்தானாதிபதியான புதனும் சேர்ந்து. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய தொழில் முறையில் லாபம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டு அதிபதி 7 இருக்கிறதுனால, அதுவும் 7 வக்கரமாக இருக்கார். இதில் வக்கர கதியில் இருந்தால் கெடுதலை கொடுக்கணும், 7ஆம் இடத்துல இருந்தால் ஏற்கனவே கெடுதல் கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு யாரை நம்பணும் யாரை நம்புறது அப்படின்ட்டு தெரியாமல் இருக்கீங்க. இந்த மாதம் அவர்கள் யார் நல்லவன் யார் கெட்டவன்னு சனி பகவானே ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ சனி உங்களுக்கு கெட்டதுலேயும் நல்லது பண்ணக்கூடிய வகையில் இருக்கார். சூரியன் மாத பிற்பகுதியில் செலவுகளை ஏற்படுத்துவார். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 10, 11, 12, 13, 14ஆம் தேதி காத்தால 9 மணி வரைக்கும். அதன் பிறகு 18ஆம் தேதி ஆரம்பித்து 19, 20, 21, 22, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த நாட்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எப்போ ஜாகிரதையாக இருக்கணும்னா, சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலை 9 மணி 6 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 11 மணி 43 நிமிடம் வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா மேஷ ராசியில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு அவர் நட்பு வீட்டில் இருந்தாலும் உங்கள் ராசியில் அந்த அஷ்டமாதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் யார் கூட பேசினாலும் சரி, யார் கூட பழகினாலும் சரி, நீங்கள் பகைமை உணர்வை ஏற்படுத்துவீர்கள். அவங்கக்கிட்ட அவங்கள இரிட்டேட் பண்ணி, அவங்கள சங்கடப்படுத்தி, அவங்கள அவமானப்படுத்தி, கோபத்தை உண்டு பண்ணி, தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடத்தை கொடுப்பீங்க. தாயாருடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவீர்கள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். வீட்டில் பராமரிப்பு செலவு ஏற்படும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தாயாருடைய ஹெல்த்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைத்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா சனியும் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யலாமே தவிர நிலத்தை விற்க முடியாது. நீங்கள் நிலத்தை விற்கிறதுக்கு போனீங்கன்னா அதில் ஏகப்பட்ட வில்லங்கம் வரும். கடைசியில் அது வில்லங்கமே இருக்காது. இந்த சனி பார்வையெல்லாம் முடியும் போது இன்னும் 2 வருஷம் கழித்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார், அது அப்போவே விற்றுருக்கலாம், ஏன் விற்கலான்ட்டு அவங்களே கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள், கன்னிராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய பிரச்சனைகள் அப்படி தான் இருக்கும். ஆனால் குடும்ப விஷயத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடியா நல்ல விஷயமா இருக்குது. பதவி விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை குறைவதற்கு, பணப்பற்றாக்குறை குறைந்து பண வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல விஷயத்தை பற்றி பேசலாம். நிலம் சார்ந்த முதலீடுகள், கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழி, அம்மா கிட்டேருந்தோ இல்லை தந்தைகிட்டேருந்தோ வர வேண்டிய பணத்தை வச்சு உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், முன்னுரிமை கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஜோதிடர்கள், வாஸ்து நிபுணர்கள், இவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் உண்மையை பேசணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கார், 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. நீங்கள் தப்பான வார்த்தையை பேசிட்டீங்கன்னா, உண்மை பேசாமல் கொஞ்சம் புரளி பேசுறது, கொஞ்சம் உண்மைக்கு புறம்பான வார்த்தைகளை பேசுவது அப்படின்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்க செய்யும். ஏன்னா 7ஆம் இடத்துல நேரில் சனி இருக்கார், உங்களை சனி பார்த்துட்டே இருக்கார். நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் சனி தொந்தரவு இருக்காது. நேர்மையற்ற முறையில் செயல்பட்டீங்கன்னா அவமானங்கள், வார்த்தைகளால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வராரு. ஸோ இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டோம்னா, தந்தை வழியில் சில செலவுகள், ஒன்றா அவருக்கு மருத்துவ செலவுகள், ஆரோக்கிய சங்கடம் சார்ந்த செலவுகள். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் இதில் 20ஆம் தேதி அன்னைக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 9ஆம் வீட்டு அதிபதி 20ஆம் தேதி அன்னைக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. இதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக பண வருமானமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்னால செலவும் இருக்குது, அவர்னால வருமானமும் இருக்குது.
அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். நீங்கள் மீடியா சம்பந்தமான தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வெளிநாட்டு தொடர்பான தொழில் ஏதாவது செய்கிறீங்க, ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஃபாரினுக்கு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடத்துகிறீங்க, ஃபாரினுக்கு ஈவெண்ட்ஸ் ஆர்கனைசராக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாத பிற்பகுதி 20ஆம் தேதிக்கு மேலே வருமானம் அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவமும் மரியாதையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் நீங்கள் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணால் நல்லதுன்னு சொன்னேன். ஆனால் அதில் அரசாங்க தடையும் மாத பிற்பகுதியில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தடைகள் உங்கள் கூட இருக்கிறவங்களாலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் எதிரிகள் மறைந்து போவார்கள். உங்களுக்கு பெருசாக தொல்லை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கழித்து அக்டோபர் நவம்பரில் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்போதைக்கு பார்த்துக்கலாம், இப்போ பிரச்சனை இல்லை. இதில் குரு அதிசார பயிற்சி அக்டோபர் மாதம் நடக்கும். அதனுடைய பலன் இப்போதுலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னு கேட்டால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் படிப்பின் மூலமாக இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு படிப்பின் மூலமாக பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேம்பஸ் இன்டர்வியூ செப்டம்பருக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இப்போதுலேருந்தே நீங்கள் தயாராகிக்கிறது நல்லது. வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. சனி பாதகமான செயல்பாடுகளை கொடுத்தாலும் அதிலும் உங்களுக்கு ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவாங்க. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள், திடீர் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அது அப்பா அம்மாவை கூட போகிறீங்களா, இல்லை ரிலேஷனோட போகிறீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்களாங்கிறது இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குங்கிறது ஒரு இந்த வாட்ச் ஐன்னு சொல்லுவாங்க. எப்படி போலீஸ் எல்லா பக்கமும் சுற்றி முற்றி பார்த்துட்டே இருப்பாங்களோ அது மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றின அந்த விஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இவன் நல்லவன், இவன் கெட்டவங்கிறத உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதாவது உங்களை பற்றின பாதுகாப்பு அரண் நீங்கள் சரியாக வச்சுக்கிறது நல்லது. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள், குறிப்பாக இளம் தலைமுறையினர், நீங்கள் வெளியூருக்கு போகும்போதோ இல்லை வெளியில் வண்டியில் போகும்போதோ இல்லை ஜென்ரல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போதோ அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மாத பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு மேலே 16 to 30ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியாக இந்த பூச்சிக்கடி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த புஷ்ஷஸ் இருக்கிற ஏரியாவில், அதாவது புஷ்ஷஸ் அப்படின்னா புதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவாய்ட் பண்ணுங்கள். சார் நாங்கள் சிட்டியில் இருக்கோம், புதர்லாம் இருக்காது சார், அப்படி கிடையாது. கொஞ்சோண்டு இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய பூச்சிக்கடியில் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், திருப்பதி பெருமாளை வணங்க வேண்டும். திருப்பதி பெருமாளை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை விலகும். அதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால்னா, உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு திருப்பதி பெருமாள் உங்களுக்கு அனுகிரகம் செய்யறதுக்கு தயாராக இருக்கார். அவரை வழிபடுங்கள். ஆரோக்கியத்தினால் வருகின்ற சங்கடங்களும் எதிரிகளால் வரக்கூடிய அவமானங்களையும் தகர்த்தெழியும் ஆற்றலை அந்த திருப்பதி வெங்கடேச பெருமாள் உங்களுக்கு வாரி வழங்கி சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். துலாம் ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தை 9ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டமஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்காரு. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். இளைய சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வழக்குகள் நடந்துட்டுருக்குன்னா அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு சுக்கிரன் குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க மாதம் முழுவதுமே. சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு 20ஆம் தேதி போகிறாரு. அதுக்கப்புறமா தான் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் வேலை செய்கிற இடத்துல. ஆரோக்கிய குறைபாட்டினால் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதம் முழுவதும் சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவரால் பெருசாக பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் அவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால சனி அந்த ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது, நம்பாமல் இருக்கிறது நல்லது. எதிரிகள் விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. யாருமே உங்களுக்கு நல்லதும் பண்ண போகிறதில்ல, கெட்டதும் பண்ண போகிறதில்ல. உங்களை எப்படியெல்லாம் கவுக்க முடியும், எப்படியெல்லாம் கீழே தள்ள முடியும் தான் யோசிக்கிறாங்க.
ஸோ அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால், உங்கள் கூட இருக்கிறவங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதம் முழுவதும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறனால, சனியின் பார்வையில் இருக்கிறனால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம். அதாவது செலவுனால கடன் ஜாஸ்தி ஆகும். இப்போது கடனைப்பட்டு ஒரு பொருள் வாங்கி வீட்டுக்கு வச்சுக்கலாம், இல்லை பொருள் வாங்கி பிஸ்னஸில் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. கடனால் செலவு தான் ஆகும் யார் கூட இருக்கிறவங்களால. அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்கள் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வெளியூருக்கு போகும்பொழுது வெளி நபர்களிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. இப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நீங்கள் போயிட்டு மத்தியஸ்தம் பண்ணுற போகிறீங்கன்னா உங்களுக்கு தான் அடி விழும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 14, 15, 16ஆம் தேதி காலை 11 மணி வரை. அதன் பிறகு 20, 21, 22, 23, 24, 25ஆம் தேதி காலை 8 மணி வரை. 27ஆம் தேதி மாலை 7 மணி முதல் ஆரம்பித்து 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்கள். மனசில் லோவாக இருக்கக்கூடிய வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி எதிரிகளை உருவாக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஆகஸ்ட் 16 16th ஆகஸ்ட் 11:43 AM காலை 11 மணி 43 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி மதியம் 2 மணி 40 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருப்பார். அந்த நாட்களில் வேலை சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் வேலை கிடச்சிரும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விக்கு தப்பான வார்த்தைகளை சொல்லுவீங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரின்னு நினச்சி முடிவு எடுப்பீங்க, அவன் எதிரியாக இருக்க மாட்டான். அவன் நல்லவனாக இருப்பான், உங்களுக்கு நட்பானவனாக இருப்பான். ஆனால் எவன் நண்பன்னு நினைக்கிறீங்களோ அவன் தான் உங்களுக்கு முதுகில் குத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னா, உங்களுக்கு மாதம் முழுவதும் குரு சாதகமான பலன்களை கொடுத்து எப்பேற்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடு வந்தாலும் அதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு குரு சாதகமாக இருக்கார். மாதம் முழுவதும் சனி சாதகமாக இருக்கார். மாதம் முழுவதும் உங்களுக்கு தசமஸ்தானத்தில் இருக்கிற புதன் நன்மையை ஏற்படுத்துவார். சூரியன் உங்களுக்கு மாத பிற்பகுதி 16ஆம் தேதி வரைக்கும் மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளை அதிகார வார்த்தைகளை கேட்கக்கூடிய வகையில் இருப்பார். ஆனால் 11ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு போகும்பொழுது 16ஆம் தேதிக்கு மேலே மரியாதை உயர்வு, பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, அரசாங்க அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க அங்கீகாரத்தின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியை அனுகூலமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, இல்லை உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் வேலை பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் சுக்கிரன் பயிற்சிக்கு மேலே கொஞ்சம் சோம்பல் தன்மை வரும். சில வேலையை நீங்கள் வேணுன்ட்டே ஸ்கிப் பண்ணுவீங்க. சில வேலையை அவங்க உங்களை கடைசி நேரத்தில் ஆர்டர் கேன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 20 நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் தசமஸ்தானத்துக்கு வரும்போது, அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கார். குடும்ப தேவைகள் அதிகரிக்கும், வருமான குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாததுனால அவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு விதமான அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்காக தான் அவங்கக்கிட்ட கேட்பாங்க. அது உங்களால் சப்போர்ட் பண்ண முடியல, அதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், வேலை செய்கிற இடத்துல சில பேர் மறைமுகமாக உங்களுக்கு குழிபறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட குழிபறிக்கும் வேலையும் தட்டி தூக்கிட்டு போயிடுவீங்க. ஆனால் என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு இந்த 20ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் கொஞ்சம் வேலையின்மை ஏற்பட்டு, அதாவது வேலை போக முடியாது, இல்லை உடம்பு ஏதாவது படுத்தும், நெஞ்சு ப்ராப்ளம், மூச்சு ப்ராப்ளம் இல்லை வாயு பிடிப்பினால் போன்ற விஷயங்களால்
நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் எந்த விதமான ஹாஸ்பிட்டல் அட்மிஷனும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் நல்லது தாங்க. உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு, ஒரு மெஷின் ஓடிட்டே இருக்குன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் இல்லை? நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ரெஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் வேணும். இப்போது அந்த மெயின்டெனன்ஸ் தான் இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது, இன்னொரு சூக்ஷமும் இருக்குது. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த டைமில் வந்து 20ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட் வீக் வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஃபேமிலி ஓரியன்ட் ஃபங்க்ஷனில் போயிட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க. அதாவது ஆஃபீஸ் விஷயத்தை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒன்றா வார்த்தை விரயங்கள், இல்லாட்டி பண விரயம், இல்லை கடன் ஜாஸ்தி ஆகும். கடன் கொடுத்தவன் அவங்கள பிரச்சனை பண்ணுவான். எதிரிகள் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உடம்பு ரீதியாக இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணுறேன்னு போனீங்கன்னா அவனுக்கு விழ வேண்டிய அடி உங்களுக்கு விழும். ஜாகிரதையாக இருந்துக்கோங்க மாத பிற்பகுதியில். இதில் புதன், விரையாதிபதி புதன் 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு. இது உங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதையை கொடுக்கும், செல்வாக்கை உயர்த்தும். கடல் கடந்த தொடர்புகள் கூட உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இன்ஃபேக்ட் உங்களுடைய புகழ் பாரத தேசத்தை கடந்து வெளிநாட்டுக்கு போய் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குறிப்பாக இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க மிலிட்ரியில் இருக்க, ஏர்ஃபோர்ஸில் இருக்க, இல்லை இப்போ என்ன நேவியில் இருக்க, இல்லை பிஎஸ்எஃப்பில் இருக்க, அந்த மாதிரி அரசாங்க மிலிட்ரி சம்பந்தமான ஆர்மி சம்பந்தமான வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய புகழ் கடல் கடந்து போகும் யோகம் ஏற்படும். அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். இஎம்ஐ பாஸ் பண்ணுறதே கொஞ்சம் இந்த மாதம் கஷ்டமாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதத்தை விட செப்டம்பர் மாதம், ஏன்னா இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வேலை உங்களுக்கு கொஞ்சம் குறையும். அதனால் வருமானம் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எனக்கு வருமானம் மாதமான 25,000, 50,000, 30,000, 1,00,000 சம்பளம் வருதுன்னு சொன்னீங்கன்னா கூட அதுக்கு ஈக்குவலண்ட்டாக செலவு ஜாஸ்தி ஆகும் இந்த மாதம். அதனால் கொஞ்சம் கை கடிக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடன் கொடுத்தவங்ககிட்ட இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கல அப்படின்னா அவங்க கூட உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. தேடி கண்டுபிடிச்சி எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சாதுரியமாக இருக்கணும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக என்றைக்கு ஆடி கிருத்திகைன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்றைக்கி ஆடி கிருத்திகை. அந்த ஆடி கிருத்திகை அன்று நீங்கள் விரதம் இருப்பது விசேஷம். ஆடி கிருத்திகை, கார்த்திகை விரதம் இருப்பது விசேஷம். அது மட்டும் இல்லாமல் வாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பிறந்த கிழமையும் எந்த நாள், ஒன்றா செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை நீங்கள் பிறந்த கிழமையில் முருகன் வழிபாடு, குறிப்பாக சுப்பிரமணிய புஜங்கம் படித்தால் அது கஷ்டம். கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கஷ்டமான சமஸ்கிருத வார்த்தை தெரியாதவங்க கவலைப்பட வேண்டாம். யூடியூப்பில் கேட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை கேட்டுகிட்டே வாங்க. அது யூடியூப்பில் கேட்டாலே இன்றைக்குமே எனக்கு அதில் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் யூடியூப்பில் கேட்டுட்டு வாங்க. அதனால் என்ன பலன் கிடைக்கும்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்புகள் குறைந்து ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலையை, எதிரிகளை வெல்லும் ஆற்றலை அந்த ஸ்கந்த பெருமான், ஸ்கந்த முருக கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். முடிஞ்சவங்க இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க முடிஞ்சவங்க இந்த மாதம் ஒன்றா திருச்செந்தூர் முருகனையும், அப்படி இல்லை அப்படின்னா பழனி முருகனை ராக்கால அலங்காரத்தோடு தரிசனம் செய்துவிட்டு வருவது மன அமைதியை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பிறக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை எதிர்பாலினத்தவர்களால் வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் அவர்களாலேயே செலவுகளும் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. சனி 5ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். அதனால் சில அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இன்ஃபேக்ட் வேலை மாற்றத்தை விட பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இத்தனை நாளாக உங்களை ஒரு என்ட்ரி லெவலில் வச்சுருப்பாங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். அப்படி இல்லை நீங்கள் மேனேஜராக இருக்கீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் இல்லாட்டி டைரக்டர் லெவலுக்கு உங்களை ஒசத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானாதிபதியான சூரியன்
பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருக்காரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை இல்லாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை, தந்தை இருப்பவர்களுக்கு தான் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு மாதம் முழுவதும் சுப செலவையும், அதாவது வரம்பு மீறி செலவு பண்ண வைப்பார். உங்களுக்கு மாதமான ஒரு 50,000 ரூபா சேலரி அப்படின்னா 10,000 ரூபா உங்களால் டொனேஷன் ஏதாவது செலவு பண்ணலாம். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டொனேஷன், இந்த மாதிரி செலவுகளே, அந்த மொய் எழுதுறதே வந்து 20,000 ரூபா பக்கத்தில் போகும். 30,000 ரூபாயில் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னா அதுக்கேற்ற மாதிரி வருமானத்தையும் கொடுப்பார், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலுமே, ஏன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை, இதில் விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன் வந்து 9 மற்றும் 10, 8 மற்றும் 9ஆம் இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், தந்தை வழியில் பண உதவிகள் கிடைக்கும். ராசிநாதன் செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சற்று முன்கோபமான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ், அம்மா கூட சண்டை, அப்பா கூட சண்டை, அண்ணன் கூட சண்டை, கூட பிறந்தவங்க பங்காளி சண்டை, உறவுகளுக்குள்ள பெரியப்பா பையன் கூட சண்டைன்னு ஏகப்பட்ட சண்டைகள் இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்களும் உங்களுக்கு தேவையில்லாமல் சில குழப்பங்களை ஏற்படுத்திகிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க சொல் பேச்சையும் பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதத்திற்குண்டான சாதகமான நாட்கள், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் தேதி. 12ஆம் தேதி காலை 6 மணி வரை, அதன் பிறகு 14, 15, 14ஆம் தேதி காலை 9 மணி முதல் 15, 16, 17, 18ஆம் தேதி மத்தியானம் 2 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 23, 24, 25, 26, 27ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 30ஆம் தேதி காலை 7 மணி முதல் 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள். உங்களுக்கு மனத்தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள், அதாவது வார்த்தைகளினால் மனத்தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி மதியம் 2 மணி 40 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மாலை 6 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அன்னைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். ஆக்சுவலாக அது வந்து பலத்தை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்த சந்திரன் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் குடும்பஸ்தானத்தை. வார்த்தைகள் பலத்தை கொடுத்தாலும் வீட்டில் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கவனமாக பேசுங்க. வார்த்தை பலமாக இருந்தால் நீங்களே குடும்பத்தில் எதிரியை உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. இந்த மாதம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பணக்கஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசியாக இருக்கிறது விருச்சிக ராசி தான். அதுக்கு அப்புறமா தான் ரிஷபராசியே வரும். அதனால் நீங்கள் வந்து பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டீங்க, வருமானத்துக்கு கஷ்டப்பட மாட்டீங்க. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும், இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் பதவிக்காக போட்டி நடக்கும். நானா நீயா அப்படிங்கிற இந்த வைராக்கியத்தில் நீங்கள் போட்டி போடுவீங்க. படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் போட்டி போடுவீங்க. உங்களுடைய கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட போட்டி, நான் ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டான்ட்டு. ஆனால் அந்த போட்டி ஆரோக்கியமானதாக இருக்கணும், பொறாமையில் இருக்கக்கூடாது. அவன் படிச்சுட்டானே, அவனை நான் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும்னு இருக்கணுமே தவிர அவனை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு இருக்கிற. ஜெயிக்கிறது வேறு, தோக்கடிக்கிறது வேறு. ஜெயிக்கிறதுனா நீங்கள் படித்து மேலே வர்றது, தோக்கடிக்கிறதுனா அவனை படிக்காமல் தடுக்கிறது. ஸோ படிக்காமல் தடுக்க விடாமல் அப்படி தடுக்காமல் நீங்கள் படித்து ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், தன லாபம் அதிகரிக்கும். சுய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்கள், நீங்கள் டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, இல்லை கிளாஸ் எடுக்கிறவங்க, இல்லை நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய பதவி கௌரவம் பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் பெருமுயற்சி எடுத்து செயல்படுவீர்கள். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, 5ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த 5ஆம் இடத்துல சனி போகிறதுனால உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பார். ஏன்னா ஆக்சுவலாக 5ஆம் இடத்துல சனி இருந்தால் உங்களுக்கு வருமானத்தை குறைக்கணும், ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால. ஆனால் அவர் வக்ரகதியில் செவ்வாயால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால உங்கள் வார்த்தையை கொண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், யார் உங்களை தப்பாக பேசினாங்களோ, யார் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ, யார் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தகுதி இல்லை, நீங்கள் வேலை செய்கிறதுக்கு கூட தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்களோ, அவர்களை வெல்லும் ஆற்றல் ஏற்படும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால
வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய மனைவிக்கோ கணவருக்கோ ஆரோக்கியத்தில் தலைப்பகுதியில், கழுத்து பகுதி, நெஞ்சு பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மேல் வயிற்று பகுதியில் பிரச்சனை வரத்துக்கு, அதாவது வயிற்றுக்கு கீழே தொப்புள் ஏரியாவில் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பில்டர்ஸ், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், டிராக்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி விவசாயம் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதனால் உங்களுக்கு விபரீத யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சூரியன் மாத பிற்பகுதியில் 16ஆம் தேதிக்கு மேலே தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைத்து உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாற்று நடுறதுக்கு, இந்த விதைக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியிலும் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். என்னோட இந்த இடத்த விற்கவே முடியல சார், இந்த இடம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து வச்சுட்ருக்கேன், விற்க முடியல, இல்லை நான் வாங்கினேன், இல்லை எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, இப்போ வாங்கி ஒரு 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, அதை விற்றா தான் எனக்கு பணம் வரும், எனக்கு அதனால் லாபம் இல்லைன்ட்டு நினச்சி விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சூரியன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே அதை விற்கும் யோகம் ஏற்படும். அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படுவதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதே சமயம் உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், அதுவும் நல்லதுக்கு தான், அதனால் கெடுதல் கிடையாது. இந்த ராசியில் பிறந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு மாத பிற்பகுதி சூரியன் சாதகமாக இருக்கார். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு தடை வரும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது கிணத்துல தவளை ஏறிச்சுன்னா 4 தவளை பிடிச்சி இழுக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு கூட இருக்கிறவங்களே இழுத்துட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அந்த விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் காலையில் விநாயகருக்கு அருகம்பில் மாலை சாற்றி வழிபடுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு 12 தோற்பீகரணம், ஆண்களாக இருந்தால் மட்டுமே 12 தோற்பீகரணம் போட வேண்டும். பெண்கள் தோற்பீகரணம் போடக்கூடாது. பெண்கள் தோற்பீகரணம் போட்டால் அவங்களுக்கு மாதாந்திர பிரச்சனை வரும். அதனால தான் வேணாங்கிறேன். இதுக்கு சயின்டிஃபிக் ரீசனே இருக்குது. ஆண்கள் விநாயகருக்கு தோற்பீகரணம் போட்டு உங்களுடைய காரியத்தை துவக்கினால் தடைகள் விலகி வெற்றிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கெடுதலை பண்ணக்கூடிய வகையில் 7ஆம் இடத்துல இருக்கார், நட்பு வீட்டில். ஆனால் எதிரி வீட்டில் இருக்கிற குரு, 7ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு. ஸோ உங்களுக்கு கெடுதல் யார் பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு நல்லது யார் பண்ணுவாங்கன்னா நீங்கள் தான். ஏன்னா குரு ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களை காப்பாற்றும். மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்கார். அதே சமயம் 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், சனி தசமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு தன் பார்வையை கொடுக்குறாரு. ஒன்றா ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரணும், இல்லை வேலை சம்பந்தமாக ஒரு பதட்டம் சூழுகின்ற சூழ்நிலை ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு உங்களை கைகாட்டி பேசுவாங்க, குற்றம் சுமத்தி பேசுவார்கள். 10 பேர் சேர்ந்து நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி கைகாட்டி பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. கூட இருக்கிறவன் தான் தப்பு பண்ணினாங்கிறது எப்போ கண்டுபிடிப்பீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்னைக்கு கண்டுபிடிச்சு நீங்களே அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீர்கள். ஆனால் அதுக்கு தண்டனையை குறைச்சி கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் தாங்க பிரச்சனையை. அடுத்தவனை கெடுதல் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க, அடுத்தவனை எப்படி காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுதல் வந்தாலும் சமாளித்து தப்பித்து விடுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இரவு 11 மணி வரை, அதன் பிறகு 5, 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் தேதி. 12ஆம் தேதிங்கிறது காலை 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி காலை 9 மணி முதல் 15, 16, 17, 18, 19, 20ஆம் தேதி மாலை 6 மணி வரை. அதன் பிறகு 23 ஆரம்பித்து 23 விடியற்காலை முதல் 24, 25, 26, 27, 28, 29, 30ஆம் தேதி
இந்த 30ஆம் தேதி காலை 7:50 வரைக்கும் இது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள், மனக்குழப்பத்தை தருகின்ற நாட்கள், குடும்பத்தில் சிக்கலை ஏற்படுத்துகின்ற நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி மாலை 6:35 முதல் ஆகஸ்ட் 23ஆம் தேதி விடியற்காலை 12:16 வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திரன் 20லேருந்து 23 வந்து பார்த்திங்கன்னா புதன் சூரியனோடு சேர்ந்திருப்பார். இதில் சுக்கிரனும் அந்த இடத்துக்கு வந்துடுவார். அதனால் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய எதிர்வாழ் இனத்தவர்கள் உங்களுக்கு மறைமுகமாக எதிர்ப்புகளை வலுக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. கூட இருக்கிறவன் தான் பிரச்சனை பண்ணுவான், வெளியில் இருக்கிறவன் நல்லது பண்ணுவான். ஸோ கூட இருக்கிறவன், குடும்பத்தில் இருக்கிறவங்க, வாழ்க்கை துணை போன்ற விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சுற்றி இருக்காங்க பாருங்கள் சொந்தக்காரங்க, அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள், அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், எடுத்தவொடனே அவங்களுக்கு போயிட்டேன். ஏன்னா வருமானம் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இல்லை, 2ஆம் இடத்திற்கு புதன் சூரியன் இதெல்லாம் பார்வை கொடுக்குறாங்க. மாத பிற்பகுதியில் சுக்கிரன் புதன் சந்திரன் ஆகிய பார்வைகள் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு வருமானம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் இதெல்லாம் என்ன வருமானம், நீ என்ன பணத்தை கொடுத்துட்டு எனக்கு பணம் பத்த மாட்டேங்குது, உங்கள் மனைவியே சொல்லுவாங்க, இல்லை உங்கள் அப்பாவே சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நீ என்ன சம்பாதிக்கிறியோ எனக்கு வருமானம் வரமாட்டேங்குது, எனக்கு பத்த மாட்டேங்குது, எனக்கு மாதமான 1 லட்ச ரூபா செலவு, நீ கொடுக்குறது என்னமோ 50,000 தான் கொடுக்குறாம்பாங்க. என்னமோ இந்த 1 லட்ச ரூபா வாங்கி அவங்க என்ன செலவு பண்ணுறாங்களோ தெரியாது, ஆனால் கேள்வி மட்டும் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா மாத பிற்பகுதியில் உங்களுக்கு தந்தை வழியில் தேவையற்ற அபவாத பெயர் ஏற்படுறதுக்கோ இல்லை அட்வைஸ் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்திற்கு சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் பார்வை இருக்குது. அதுக்கப்புறமா சுக்கிரனின் பார்வையும் கிடைக்கிறது. மாத பிற்பகுதியில் சூரியன் பயிற்சி ஆடுறார் 9ஆம் இடத்துக்கு. அதனால் தந்தை வழியில் சில தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. தசமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் சனியின் பார்வையில். இதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு ஃபைலை யாராவது டெலிட் பண்ணியிருப்பாங்க ஃபோல்டர்லேருந்து, அது உங்களால் தான் டெலிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சத்தியம் பண்ணுவாங்க, நீ தான் டெலிட் பண்ணன்னு. கடைசியில் அந்த டைமில் நீங்கள் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 மாதம் ஆகும். ஆனால் எந்த விதத்திலும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது. உங்கள் பேரில் ஒரு சந்தேகம் இருக்கும், நீ தான் பண்ணியிருப்பியோன்னு. அதை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் உங்களை வந்து குற்றவாளியாக நிறுத்துவாங்க. ஆனால் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் இது ப்ரூவ் பண்ணுவீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு கெட்ட பேர் இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், 5ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தினால் தடுமாற்றங்கள் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பதட்டமான முடிவுகளினால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு அலைச்சல் இருக்குது, செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவு எதனால் அப்படின்னா பிடிவாதத்தினால் வரும். நான் இதைத்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க தெரியுமா, அந்த இதைத்தான் பண்ணுவேன், நான் போய் பண்ணி முடிப்பேன், நான் எப்படியாவது விற்றுருவேன் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் விற்கிற பொருளை விட செலவு ஜாஸ்தியாகும். அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு முதலீடுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள், நீங்கள் பிஸ்னஸ் சார்ந்த முதலீடுகள்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுமாரான பலன் தான். சூரியன் சப்போர்ட் இல்லை, ஏன்னா 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு மட்டும்தான், நல்ல நண்பர்களின் அனுசரணையான பார்வை மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த பிஸ்னஸ் டென்ஷன்னால் உங்களுக்கு பார்த்துருக்கிற பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டேயோ உங்களால் மனசு விட்டு பேச முடியாது. மனசு விட்டு பேசாதனால அந்த பொண்ணு வீட்டில் சொல்லுவாங்க, மாப்பிள்ளைக்கு ஏதோ சந்தேகமோ ஏதோ இஷ்டம் இல்லையோ
அப்படின்ட்டு நீங்கள் புரிய வைக்கிறதுக்குள்ளே உங்கள் தாவு தீந்துடும். என்னடா அது இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்களே நினச்சிப்பீங்க, இந்த பொண்ணுக்கு எப்படி புரிய வைக்க போகிறேன். கடைசியில் அந்த பொண்ணு கரெக்டாக தான் இருக்குது, உங்களுடைய டென்ஷன் தான் உங்களுக்கு பதட்டம். மனசு ஃபுல்லாக ஏதோ தாட் ப்ராசஸ், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி போகணும், அப்படி போகணும், இந்த வழக்கு என்ன பண்ணுறது, இவங்களை போய் சந்திக்கணும், போலீஸ் கேஸ் ஆகுது, இப்படி ஏகப்பட்ட சிந்தனை இருக்கிறதுனால உங்களால் அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேச முடியாது. ஆனால் அவர்கள் உங்களை அணுவாக அளந்து வச்சுருப்பாங்க, இவர் இப்படி தான் அப்படின்ட்டு. ஸோ புரிதல் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்கள் பேரில் தப்பான அபிப்பிராயம் வந்தாலும் அதை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலை, அல்லது அவர்கள் உங்களின் சார்பாக அவர்கள் வீட்டில் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, உடல் சோர்வு, மனச்சோர்வு போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் அடைகின்ற காரணத்தினால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். நின்ற கோலத்தில் இருக்கும் குணசீலம் பெருமாள், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கரூர் தாந்தோன்றிமலை பெருமாள், அப்படி இல்லைன்னா திருவல்லிக்கேணி பெருமாள், இல்லாட்டி திருப்பதி பாலாஜி, இல்லாட்டி சென்னையில் ஜிஎன் செட்டி ரோட்டில் இருக்கக்கூடிய பெருமாள், இப்படி நின்ற கோலத்தில் இருக்கும் எந்த பெருமாளை, உங்கள் ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, இல்லை குணசீலத்தில் இருக்கீங்க பரவாயில்ல, இல்லை கும்பகோணத்தில் இருக்கீங்கன்னா அங்கே நிற்கக்கூடிய பெருமாளை வணங்கி வாருங்கள், உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஆதித்ய ஹிருதயம் சொல்ல வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும். முடிஞ்சவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வாருங்கள். ஆதித்யன் உங்களுக்கு துணையாக பராக்கிரமத்தை கொடுத்து வெற்றிகளை தருவார். மகர ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் முழுவதும் சனி உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சில செலவுகள், குடும்பம் சார்ந்த செலவுகள் அல்லது தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம், குறிப்பாக உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி காரணமாக இருப்பார். ஆனால் மாதம் முழுவதும் உங்களுக்கு குரு சப்போர்ட்டிவாக இருப்பார். குறிப்பாக உங்களுக்கு கடன் உதவிகளை தரக்கூடிய வகையில் செயல்படுவார். கடன் வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கடன் கிடைக்கும், கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் கடன் அடைபடும். புதிய கடன் வாங்குவதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் குரு உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை குரு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆனால் அதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுமே அன்றி செலவுகள் ஏற்படாது. தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள், இதில் சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். அதனால் மாத பிற்பகுதியில் அரசாங்க வகையில் சில எதிர்ப்புகள் விழுக்கும். அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்கள், இந்த சாதகமான நாட்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த நாட்களில் அரசாங்க வேலையை செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5ஆம் தேதி. 5ஆம் தேதி இரவு 11 மணி வரை, காலை 11 மணி வரை. அதன் பிறகு 7ஆம் தேதி இரவு 8 மணி முதல் ஆரம்பித்து 8, 9, 10, 11, 12, 13, 17, 18, 19, 20, 21, 22, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாட்கள். எடுத்த காரியத்தில் தடையில்லாமல் போகணுன்னா இந்த நாட்களில் முயற்சி எடுங்க. ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் எதிரிகளின் தொல்லைகளையும் விரக்தி மனப்பான்மையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள். ஆகஸ்ட் 23ஆம் தேதி விடியற்காலை 12 மணி 16 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 25 காலை 8 மணி 29 நிமிடம் வரை, கிட்டத்தட்ட 2 நாள் 8 மணி நேரம் எக்ஸ்ட்ரா, 2 days and 8 hours. இந்த நாட்கள் உங்களுக்கு மன தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த நாட்களில் அனாவசியமாக பொய் சொல்லி மாட்டுப்பீங்க. நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் உண்மையை பேசுங்க, கெட்டு போக மாட்டீங்க. அன்றைக்கி மட்டும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் பொய் சொன்னீங்க, அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொய் மட்டும் பேசிடாதீங்க. இதோ வந்துட்டுருக்கு, எனக்கு எங்கள் அண்ணன் பணம் கொண்டு தருவார், கொடுத்தவொடனே கொடுத்துட்றேன், அந்த பொய்யே சொல்லிடாதீங்க. சார் எனக்கு 2 நாள் ஆகும், வர முடியாது, தர முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், திட்டினீங்கன்னா வாங்கிக்கிறேன், அடித்தா வாங்கிக்கிறேன், அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர என்னால் இப்போ பணம் கொடுக்க முடியாதுன்னு அவன் திட்டிட்டு போயிடுவான். பொய் சொல்லி அவனை ஏமாற்றினீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், எதை பேசினாலும் நீங்கள் எதை சொன்னாலும் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து வரும்.
இதில் சுக்கிரன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. செய்யாத தப்புக்கு நீங்கள் பொதி சுமக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சில சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக குடும்பத் தலைவிகள், நீங்கள் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியத்தை, அதாவது மறைவு ஸ்தானங்களில் சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த மகர ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள், மகர ராசியில் பிறந்தவங்களுடைய குழந்தைகள், மகர ராசியில் பிறந்த குழந்தைகள், இது ரெண்டையுமே பார்க்கணும். 5ஆம் வீட்டதிபதி 6ல் இருக்கார். அதனால் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். குழந்தைகளால் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குழந்தைகளால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய திருமணம், குழந்தைகளுடைய மேல் படிப்பு, இதற்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், தசமஸ்தானம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. அவர் 7ஆம் இடத்துக்கு வருதுனால சில பேருக்கு வேலையில் ஒரு சின்ன டெம்பரவரி சஸ்பென்ஷன் மாதிரி வரும். இது எதனால் அப்படின்னு கேட்டால் 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றதுனால சுக்கிரன் புதன் சேர்க்கை, புதன் அதுக்கப்புறமா பயிற்சி ஆகிடுவார், அந்த இடத்துல சுக்கிரன் இருப்பார். இதனால் மாத பிற்பகுதியில் சுக்கிரன் 20ஆம் தேதியிலேருந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டுகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாத ஆரம்பத்திலேருந்தே சுக்கிரன் சரியில்லை, பட் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வார்த்தையை குரு காப்பாற்றிட்டு இருக்கார். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்தவரை, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். அதாவது நீங்கள் போய் பொண்ணு பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளை பார்த்து பேசியிருப்பீங்க, 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் ரீசன் சொல்லாமல் அவங்க வேணாண்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா உப்பு சப்பு இல்லாத ரீசன், உங்களை விட அவங்க ஒரு 2000 ரூபா ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. அதுவும் நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் லவ்வே கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், தொழில் ரீதியாக சக பணியாளர்கள் மற்றும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட மனஸ்தாபம் ஏற்படும். அவங்க திடீர்னு நல்லா வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு இல்லைப்பா நான் பிஸ்னஸை விட்டு விலகிக்கிறேன், எனக்கு பார்ட்னர்ஷிப்பில் நான் விலகிக்கிறேன், எனக்கு பணத்தை செட்டில் பண்ணு, நான் போகிறேன்பாங்க. பணம் எங்கே போகிறது? இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு. நீங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படின்னா கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கொடுக்கல, இல்லை நாங்கள் லீகல் கேஸ் போடுன்னு. ஏன்டா என் சிச்சுவேஷன் தெரிஞ்சே ஏன்டா இப்படி படுத்துறேன்னு கேட்டால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. அதற்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசணும். அவசரப்பட்டு பொய் பேசுகிறதையோ, அவசரப்பட்டு எடுத்தெறிஞ்சு பேசுகிறதையோ, முன்கோபத்தை வெளிப்படுத்துறதையோ, அந்த கன்ஃபரன்டேஷன் பண்ணுறதையோ தவிர்க்கணும். நீ பார்த்துக்கலாம், நீ கோர்ட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன், இந்த வேலையெல்லாம் வேணாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போன்னு சொல்கிறது, இந்த மாதிரி கன்ஃபரன்ட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். வருமானம் இல்லாமல் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் இந்த மாதம் பெரிய ப்ராஜெக்ட் எதுவும் கை வைக்காதீங்க. இருக்கிற ப்ராஜெக்டை அப்படியே தள்ளிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கிட்டத்தட்ட செப்டம்பர் 15 தேதி வரைக்கும். அதன் பிறகு தான் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கா, அதுக்கு செலவு பண்ணுங்கள். கடனுக்கு இருக்கா, செலவு பண்ணுங்கள். இந்த படாடோப செலவு பண்ணுறது, தாராளமாக குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறது, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறது, இதெல்லாம் தவிருங்க. கலைத்துறை நண்பர்கள் உடன் பணியாற்றுபவர்களால் அவமானங்களை சந்திக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. இப்போ ஒரு எக்ஸை பற்றி ஒய் கிட்ட பேசுனீங்கன்னா இந்த ஒய்யே போய் சொல்லுவான், இவர் இப்படி சொன்னார், அதனால் இந்த மகர ராசிக்காரன் ஜாகிரதையாக இருந்துக்கணும். அவன் அந்த எக்ஸுக்காரன் உங்கள்கிட்ட சண்டை போடுவான். அதனால் யாரை நம்பியும் 3ஆம் நபரை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருங்க. இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டியது, மகாலட்சுமிக்கு, அதாவது தாயாருக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை 8லேருந்து 9 மணிக்குள்ளார குளிகை நேரத்தில் போயிட்டு நீங்கள் துளசி மாலை இல்லாட்டி தாமரைப்பூ மாலை அம்பாளுக்கு, அதாவது தாயாருக்கு சாற்றி அந்த இடத்துலையே உக்காந்து நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திர பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், கஷ்டங்கள் நஷ்டங்கள் விலகி
நன்மைகள் ஏற்படும். கும்பராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு சப்போர்ட்டிவாக இருக்கார். இன்ஃபேக்ட் சனியுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காருங்க. ஆக்சுவலாக சனி 2ஆம் இடத்துல இருந்தால் பணத்தட்டுப்பாடு ஏற்படுத்தணும். ஆனால் இப்போ உங்களுக்கு வியாபாரத்தை வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் குரு இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, சனி வக்கரகதியில் இருக்கார். அதனால் உங்களுக்கு வார்த்தைகள் எதிரியாக இருந்தாலும் அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளை தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இன்றைக்கி நீங்கள் அரசாங்க விஷயத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் தடைகளை ஏற்படுத்தும், அதனால் தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பிரச்சனையே உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான் இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் வாயை திறந்து பேசவும் மாட்டீங்க. அதனால் என்ன ஆகும்னா, எதிரில் இருக்கிறவன் இஷ்டத்துக்கு போய் சொல்லிகிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வெடிக்கும் பொழுது கோவப்பட்டு கத்தும் போது அது மேலும் ரசபாசமான சூழ்நிலை ஏற்படுத்துமே அன்றி சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் தேதி. 7ஆம் தேதிங்கிறது காலை 7 மணி வரைக்கும், 7 மணி அந்த டைம் வரைக்கும் தான். இரவு 8 மணி வரைக்கும் இருந்தாலும் காலையிலையோடு நீங்கள் நிறுத்திக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் 10, 11, 12ஆம் தேதி காலை 6 மணி வரை. அதன் பிறகு 14ஆம் தேதி காலை 9 மணி முதல் 15, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியை தரும், அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக பண விவகாரங்களில் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கலாம். குறிப்பாக இந்த நாட்களில் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சனி செவ்வாய் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையும் அனாவசியமாக வாக்குவாதம் பண்ணாதீங்க. நீங்கள் வாக்குவாதம் பண்ணால் அது பிரச்சனை தான். ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 25 காலை 8 மணி 29 நிமிடம் முதல் ஆகஸ்ட் 27 மாலை 7 மணி 21 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும், முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் நீங்கள் வெளியில் போகாதீங்க. ஏன்னா வெளியில் போய் எங்கேயாவது டிராஃபிக்கில் போகிறீங்க, யாராவது ஆப்போசிட்டில் தப்பாக வந்துட்டாங்கன்னா கை ஓங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் கோர்ட்டு கேஸுன்னு கூட அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னேன். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் லீகல் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது குரு மட்டும்தான். அதனால் குரு மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார். இதில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் வரப்போகிறாரு. 6ஆம் இடத்துல புதன் சூரியன் மாத பிற்பகுதியில் 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் 7ஆம் இடத்துக்கு வராரு. இது உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் அனாவசிய அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. மேலதிகாரிகள் பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அது உங்களுக்கு நடக்கும். அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி நீ பண்ணுறீங்களா பண்ணுங்கள், நான் பண்ணணுமா பண்ணுறேன், இல்லை அவர் பண்ணணுமா பண்ணுறேன். அதாவது வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னால் கூட ஆமாம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், வெள்ளை காக்கா பறக்குது, கூட ஒரு குட்டியும் பறக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர். இல்லை சார் அங்கே வெள்ளை காக்கா இல்லை அது கிரே கலரில் இருக்குதுன்னு சொன்னால் கெட்ட பேர். ஸோ நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க சொல்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுமே தவிர மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கோ இல்லை சக பணியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கோ சப்போர்ட்டிவாக இருக்கணுமே தவிர நீங்களாக ஒரு கருத்து சொன்னீங்கன்னா உங்கள் கருத்து அங்கீகரிக்கப்படாது, ஆமோதிக்கப்படாது. அதனால் அவப்பெயர் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகள் விஷயத்திலோ அரசாங்க விஷயத்திலோ கவனத்துடன் விலகி இருப்பது, இந்த அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அப்படிங்கிற மாதிரி அரசு அதிகாரிகளையும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களிடமும் ரொம்பவும் நெருங்கி பழக்கூடாது, ரொம்ப விலகி இருக்கக்கூடாது. இந்த நெருப்புக்கிட்ட எப்படி இருப்போமோ அது மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி யானைக்கு 100 கஜம் தள்ளி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ இந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடமிருந்து விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம்
இந்த மாதம் பூமி ரீதியாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் மழை பெய்கிற இடத்துல கூட உங்கள் இடத்துல மட்டும் நெருப்பு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வரும். இடி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தண்டர் போல்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது உங்கள் நிலத்தில் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, உங்களுக்கு அதுவும் நல்லது தான். ஆக்சுவலாக அது அந்த இடத்துல உங்கள் நிலத்தில் இடி விழுதுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பொற்களஞ்சியமாக மாறக்கூடிய நேரம். அதாவது ஒரு இடத்துல நல்லது வரணும்னா ஒரு கெட்டது வந்தால் மட்டும்தான் நல்லது வரும். அந்த மாதிரி ஒரு நல்லது இப்போ வரக்கூடிய நேரம். அது முதல்ல கெட்டது கொடுத்துட்டு அப்புறமா நல்லது கொடுக்கும். அதனால் பொறுமையாக இருங்க. குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்கள் குழந்தைகளால் தான் உங்களுக்கு பெருமையை. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவார்கள். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். ஆனால் அந்த லாபத்தை அடையிறதுக்காக நீங்கள் படுற கஷ்டம் இருக்கே, 10 போர் சம்மதிக்கக்கூடிய வகையில் 10 ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணினா எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்கள் அவஸ்தைப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானத்துடன் பேசுவது நல்லது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடன் உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் அதே சமயம் யாருக்கிட்ட வாங்கணும்னு இருக்குது. உங்கள் எதிரிகிட்ட போய் கடன் வாங்கணுமா, இல்லை உங்களுடைய நெருங்கிய உறவினர்கிட்ட கடன் வாங்கணுமான்னு கேட்டால் உறவினர்கிட்ட வாங்கலாம், எதிரிகிட்ட வாங்கக்கூடாது. இப்போதைக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வரும்போது எதிரிகிட்ட வாங்கலாம். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும், கும்பராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்கள், உங்களுடைய திருமணத்தில் தடை ஏற்படுறதுனால திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். அதே சமயம் காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தினாலோ, உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ, குடும்பத்தினரின் எதிர்ப்பின் மூலமாகவோ உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இழப்புகள், பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, நீங்கள் குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய நபர்கள், சிமெண்ட்டு கலவை சம்பந்தமான தொழில், இந்த ரெடிமிக்ஸ்லாம் பண்ணுறவங்க, இவர்களெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் பணப்பற்றாக்குறையின் காரணமாக பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் பிரதோஷ வழிபாடு, சிவனை வழிபட வேண்டும். தினமும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். இதன் மூலமாக, ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தின் மூலமாக எதிரிகளை வென்று உங்களுடைய வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்தி வாக்கு சித்தனாக இருக்கக்கூடிய யோகத்தை அந்த ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி கொடுப்பார். மீன ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு 4ஆம் இடத்திலிருந்து தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. எதிரிகள் அழிவார்கள், எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள், குறிப்பாக இந்த கண், காது, தலை, கழுத்து, பின்னங்கழுத்து, இதெல்லாம் ஏதாவது மருத்துவ ரீதியாக தேவை இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கு, வலது பக்க காது கழுத்தில் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். சில விஷயங்களில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வருத்தம் இருக்கும். இது நடக்கலையே, நம்ம இது பண்ணலையே, இவங்களால் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுது, இந்த இடத்துக்கு போகலையே அப்படின்னா இந்த மாதத்தில் எல்லாமே முடிச்சுப்பீங்க. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, சில தேவையற்ற விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணை மூலம், உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. செவ்வாய் 4ஆம் பார்வையாக தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சில தேவையற்ற அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 2ஆம் வீட்டதிபதி சனியின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் நிறையா இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசுவார். நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் உங்கள் கூட இருக்கிறவங்களாம் உங்கள்கிட்ட எரிஞ்சு விழுவாங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க தப்பான வார்த்தைகளை பேசுவாங்க. சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களை உந்துதலாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய வகையில் குரு சப்போர்ட்டிவாக இருக்கார். சுக்கிரன் 4, 5 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணுறாரு. இதனால் சுக்கிரன் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்த மாட்டார், சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால
அரசாங்க வகையில் சில நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இதுவரை எதிரியாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள், அரசியல் ரீதியான நபர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிலருக்கு வேலை இழப்பு. இது ரெண்டு சார் என்ன சார் இதையும் சொல்கிறீங்கன்னா வேலையில் இருந்தால் வேலை இழப்பு ஏற்படும். வேலை போயிடுத்து சார் 1 வருஷமாக இல்லை 2 வருஷமாக இல்லைங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. விரையாதிபதி சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த மாதம் உங்களுக்கு குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கின்ற காரணத்தினால படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் இது நாள் வரைக்கும் படிப்பில் தடுமாற்றம் இருக்கும், படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கின்ற சூழ்நிலை. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை குற்றம் சுமத்தி பேசுவாங்க, அல்லது அவங்க செஞ்ச தப்பை நீங்கள் கேள்வி கேட்கும்போது சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு பதவி உயர்வையோ அல்லது இடமாற்றத்தையோ தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 12, 13, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் வெற்றியை தரும், சந்தோஷத்தை தரும். உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையையும் மன சஞ்சலத்தையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அது மாத ஆரம்பத்தில் ஆகஸ்ட் 1, 2, 2ஆம் தேதி இரவு 11 மணி 52 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மனக்குழப்பம் இருக்கும். அதே மாதிரி மாத கடைசியில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி ராத்திரி 7 மணி 21 நிமிஷத்துலேருந்து ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலை 7 மணி 53 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால, அது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வார்த்தைகளில் தெளிவின்மை ஏற்படும். ஆனால் அந்த வார்த்தைகள் தெளிவில்லாத வார்த்தைகள் தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அடி வயிற்று சம்பந்தமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேளைக்கு ஒழுங்காக சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு பாருங்கள். இந்த நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஆச்சாரி தொழில் பண்ணுறவங்க, இந்த ஃபர்னஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களாம், நெருப்பு எலக்ட்ரிக் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நெருப்பு சார்ந்த ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். இதுக்கு காரணம் என்னென்னா சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லையா, வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதில் கை சூடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சமையல் கிச்சனில் வேலை பண்ணுறவங்களுக்கு இந்த குக்கரில், இந்த பால் பாத்திரம் அதிலெல்லாம் கை சூடுபட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இரத்த காயம் ஏற்படுறதுக்கும் காய்கறி நறுக்கும் போது, பழம் நறுக்கும் போதெல்லாம் இரத்த காயம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆற்றல் அதிகரித்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கூட இருக்கிறவங்களால தடைகளை ஏற்படுத்தும். ஏன்னா சேருவா சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது யார் கூட சேரணுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் சேர மாட்டீங்க. தப்பான நபர்களோடு சேர்ந்து அவங்க கூட போட்டி போடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடுவீங்க. இது போட்டி போடுற நேரமும் கிடையாது, சண்டை போடுற நேரமும் கிடையாது. நீங்கள் போட்டி போட்டால் தோக்கக்கூடிய நேரம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் எடுக்கிறது. இந்த மீனராசிக்காரங்களை விட்டு ஒரு பழமொழி உண்டு, ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்ட்டு. ரஸ்க்கு சாப்பிட்றதுக்கு முதல்ல பல்லு வேணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் நிதானமாக அந்த களத்தில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். களத்தை விட்டு வெளியில் தூக்கி போட்டாங்கன்னா, அதனால் களத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் விளையாட்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் விளையாட்டுன்னு சொன்னது வாழ்க்கை எனும் விளையாட்டு. அதனால் அதில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், தோற்று போகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்கள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருக்கீங்க, கடன் கொடுத்துருக்கீங்கன்னா
அவங்கக்கிட்ட சண்டை போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட கேட்டவொன்னு கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் ஏமாத்துறதுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு லெண்ட் மணி. நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நிலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். சொந்தமாக நிலம் வாங்கிறது, சொந்தமாக நிலத்தில் முதலீடு பண்ணுறதுலாம் சாதகமான பலன்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழையாமையின் காரணமாக, முன்கோபத்தின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படும். ஸோ கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காளி வழிபாடு இல்லாட்டி பிரத்யங்கராதேவி வழிபாடு. இந்த காளி வழிபாடு இல்லாட்டி பிரத்யங்கராதேவி வழிபாட்டை சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மனோதிடம் அதிகரித்து எதிரிகளை வெல்லும் ஆற்றலை இந்த காளி எண்ணெய் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்துவாள். அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் வரும், சந்தோஷம் ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கணும். லக்னத்துக்கும் பார்க்கணும், ராசிக்கும் பார்க்கணும். அதனால் தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் அடியேனை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.